என்னடா உன் பொண்டாட்டி கோச்சிங் வீட்டுக்கு போச்சா வந்துச்சா இல்லையா? இல்லண்ணா அது வேற துணி ஓடி போச்சுண்ணா. என்னடா சொல்ற? ஆமாண்ணா. அடா பாவி, இது எப்ப நடந்தது? அன்னைக்கே தானா? என்னையா சொல்றான் இவன்? ஏற்கனவே கல்யாணம் ஆனதான் கூட்டு வந்தான். அது இவனை கழட்டி விட்டு வேற ஒருத்தர் கூட போயிடுச்சு. இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அவன் கழட்டி விட்டு வேற ஒருத்தர் ஓடி போச்சான். இதெல்லாம் வெளியே சொல்றான் பேர். சரி வாங்க, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் பொண்ணு எப்படி இருக்குதா? அவன் வெறும் குடியாரன் தலைவர. எவன் குடிக்காதக்கிறான்? எப்போ கவர்மெண்ட் மூடுதா அப்பதான் வீடியோ கால போறோங்க இதுக்கு. அண்ணா என்ன இருக்கீங்க? நான் உனக்கு அண்ணனா? ஒரு டவுலியும் வேஸ்டியும் கட்டினா நான் உனக்கு அண்ணன் ஆயிடுவேனா? நீங்க எல்லாம் பெரியவங்க, இதெல்லாம் பார்த்து செய்யுங்க. பார்த்து செய்யணுமா? சரி, நான் ஏதாவது காசு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ போய்? ஒரு கோட்டர் வாங்கி கட்டிங் போட்டுட்டு படுத்து வந்தல. ஆஹா, டேய் அண்ணன் கிட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கிக்கோ. குண்ணா இன்னும் என்ன கேக்குற? குண்ணா 100 ரூபாய் சலுகை இல்ல. ஐயா என்னப்பா இது, என்கிட்ட போய் காசை கேக்குற? நோ, அவனுக்கு ஒரு 100 எனக்கு ஒரு 100 பொண்ணா. நான் காசு கேட்க வந்தா நீங்க நான் காசு கேக்குறீங்க? இங்க பாரு பெரியவர, நம்ம ஊர்ல கொசு தொலை அதிகமாயி போச்சு, அதனால கொசு மருந்து அடிக்க போறோம். எல்லாருக்கிட்ட காசு வாங்குறேன், நீங்க ஒரு 200 ரூபாய் இருந்தா கொடுங்க. எவனோ கொசு கட்சி என்னங்கண்ணா வந்தது? என்ன ஆள் விடுங்கடா சாமி. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு காசு கேட்டா தெறிக்க ஓடுறான். நீ இது மாதிரி கேட்டா குடிப்பியா? ஏன் விட வா வா. வணக்கண்ணா. ஒரு நிமிஷம் இருப்பா. குடிக்கிற பையா, குச்சி ஆகிறியாடா? அறிவில உனக்கு? வயிற்றுக்கு சோறு துண்டியா, மாட்டு சாணி துண்டியா? காசு வேணுமா? காசு அறிவு கட்டுவேன். குத்தால வச்சுக்கிற காசு. வணக்கண்ணா. வணங்கப்பா. சின்ன பையன் அறிவுரை சொல்லலாம்ல. நீங்க எவ்வளவு விஷயம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நல்ல விஷயத்துக்கு காசு கேட்கறதானடா. போன வாரம் கூட இதே மாதிரி தான் ஒருத்தன் அரிசி இல்ல பருப்பு இல்லன்னு காசு வாங்கிட்டு போனா. அங்க போனா ஒயின் ஷாப்ல லைன்ல நின்னுக்கிறான். வந்துச்சு பேரு கோவம், கட்டை எடுத்து மண்டியாச்சு. அவனுதான் மண்டியில 7 தேதி. ஆமாண்ணா, தப்பு பண்றவங்களும் அப்படித்தானே அடிக்கணும். உனக்குன்னா வயசு, எனக்குன்னா வயசு. நீ நேத்துக்கு என்ன அண்ணான்ற? சும்மா மரியாதைக்காக தான்ப்பா. சரி, அதெல்லாம் என்கிட்ட பேசணுமா? ஒண்ணு இல்லையா, போயிட்டு வர. தலைவர, இப்ப எதுக்கு இவன் அடிச்சீங்க? போறானே அவன் என்ன 100-200 கேட்டு இருப்பான். இவனை அச்சோன்னு இதுக்கு அப்புறம் என்கிட்ட அவன் காசே கேட்க மாட்டான். ஆஹா, நிறைய விஷயம் உங்ககிட்ட கத்துக்கணும் போல இருக்க. நான் ஒரு டைம் குத்துட்டேன்னு வச்சுக்கோ, வருஷத்துல எத்தனை நல்ல நாள் வந்தாலும் என்கிட்ட வந்து நிப்பானுங்க. ஒருத்தனுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல, 100 பேர் வந்தா நான் எங்க போவேன்? சொத்தை தான் வைக்கணும். தெரியுதுல்ல, மூடிக்கணும். வாங்க. நான் தம்பி பெரிய ஆள் ஆயிட்டீங்க, எங்களை கவனிக்க மாட்டேன்றீங்க. அண்ணன் எப்படி கேக்குறாரு? அவர் நல்லாதான் இருக்கிறாரு, நீங்க தான் கவனிக்க மாட்டேன்றீங்க. அண்ணனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுக்கா, விசாரிச்சுன்னு சொல்லு. சொல்றேன்பா, ஆனா நீங்க தான் கவனிக்க மாட்டேன்றீங்க. என்னக்கா ஒல்லியாயிட்டுக்கிறா? மஞ்சள் கம்பளம் எதனா வந்துச்சாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு, நீங்க தான் கவனிக்க மாட்டேன்றீங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கா, இப்பெல்லாம் நிறைய நோய்ங்க வருது, புரியுதா? அண்ணன் கிட்ட சொல்லு. இதுப்பா சொல்றேன்பா, நீங்க தான் கவனிக்க மாட்டேன்றீங்க. இந்த முதியோர் பணம்லாம் வருதா இல்லையாக்கா? நீ சொல்லு, வரலன்னா நான் எழுதி போடுறேன். அதெல்லாம் வருதுப்பா, நீங்க தான் கவனிக்க மாட்டேன்றீங்க. ஐயோ, ராமசாமிக்கு ஆக்சிடென்ட் தானே ஆயிடுச்சு. ஆமா தலைவரா, இழுத்து கிடக்குதான். வாங்கடா போலாம். அக்கா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. என்னடா அது, கவனிக்காம போறாங்களா? ஆனா நேக்கா பேசுறீங்க தலைவர. இதுங்கிட்ட இப்படிதான் பேசி தப்பிக்க முடியும். எல்லாம் வணக்கம் தல. என்னப்பா, ஆட்டோ புதுசா எடுத்துட்டியா? பழைய ஆட்டோ தான் விலைக்கு வாங்கிக்கிறேன். என்ன பணம் மாமியார் வீட்டுல இருந்து வாங்கினியா? என்ன மாமியார் வீட்டுலயா? ஆனா போத்தால அதுக்குள்ளே பித்தளை நகை தானே போட்டு அனுப்பிச்சிங்க. எனக்கு நகை வாங்குறதும் தப்பு, குடுக்கறதும் தப்பு. அதை பத்தி நான் யோசிக்காத. வண்டி ஓடுதுல்ல, நல்லா இரு. ஃபர்ஸ்ட் தான் தல ஊதாரியா சுத்தி இருந்தா, இப்ப ஆட்டோ வந்துச்சு இல்ல, இப்ப நல்லா போகுது தல ஆட்டோ. என்ன டயர் பஞ்சரா? ஆமா தல, பழைய டயர் போயிடுச்சு. கணக்கு 3000 ரூபாய் கேட்டுக்கிறேன், வந்தா மாத்திருவோம் தல. அட கடன் வாங்காதியா? 3000 ரூபாய் இது பாரு, வச்சு டயரை மாத்திக்கியா? தல ரொம்ப நன்றி தல, யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியாம முயற்சின்னு தான் தல. சரி, போய் வண்டி ரெடி பண்ணி ஓட்டுற வழியை பாரு. வாங்கயா. நான் அவனை புரிஞ்சிக்கவே முடியல. அவங்களாம் 100 ரூபாய் கட்டாம குடுக்கல, இந்த ஆளு கேட்காம 3000 ரூபாய் கொடுத்துட்டா. டேய், அவனுங்கிட்ட 100-200 ரூபாய் கொடுத்துருந்தா என்ன பண்ணிருப்பான்? ஒயின் ஷாப் போயிருப்பான். இவங்கிட்ட 3000 ரூபாய் கொடுத்ததுக்கு வண்டியை ரெடி பண்ணி போய் குழப்பம் பார்ப்பான். புரியுதா? புரியுதுண்ணா. அதுதான் நம்ம தர்மமே பண்ணாலும் கரெக்டான ஆளுக்கு பண்றோமான்னு பார்த்து பண்ணணும். புரியுதா? வா. சார் வணக்கம் சார். ஒரு சின்ன ஹெல்ப் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், செங்கல்பட்டு போது ஒரு ஆசிரமம் சார், அதில் 150 பிள்ளைங்க சார். நீங்கள் எதாவது உதவி பண்ணீங்கன்னா ஏதாச்சும் சாப்பாட்டுக்கு உதவும் சார் ஒரு நாளைக்கு. ஓ அப்படியா? சரி, அங்க நீங்க என்ன பண்றீங்க? சார், இது மாதிரி எல்லாரும் கலெக்ஷன் பண்ணி அவங்க கிட்ட கொடுப்போம் சார், அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க சார். நல்ல விஷயம்தான். சரி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? சார், ஒர்க்கெல்லாம் எதுவும் போல சார், ஃபுல் டைம் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு சார். அதெல்லாம் எப்படி காப்பாத்துறீங்க? ரொம்ப கஷ்டம் தான் சார். அந்த 150 குழந்தைங்க இருக்குன்னு சொன்னீங்க, அரசாங்கம் எதுவும் பண்ணலையா? அது 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 தெரியல சார். என்னயா தெரிலன்ற? சரி அவங்க அட்ரஸ் கொடு, அவங்களுக்கு ஃபோன் பண்ண, நான் பேசுறேன். சார் அதெல்லாம் எதுக்கு சார்? ஒரு 500 ரூபா கொடுத்தா போறோம் சார், ஹெல்ப்பா இருக்கும் சார். யோ நான் கொடுக்குறியா, அவங்களுக்கு ஃபோன் போடியா, நான் பேசுறேன். சார் 500 ரூபாய் இல்லைன்னா பரவாயில்ல சார், ஒரு 200 ரூபா கொடுங்க சார். இங்க பேர், நான் தரேன்னு சொல்லிட்டேன், போனை போடு. சரிங்க சார், இல்லைன்னா பரவாயில்ல சார், வரேன் சார். என்ன தலைவரே நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க, அவன் பாட்டு ஒன்னும் சொல்லாம போயிட்டே இருக்கிறான். அவன் வசூல் பண்றது அவன் குடும்பத்துலையா, எப்படி எப்படிலாம் ஏமாத்துறானுங்க. வா போலாம்.